செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லா ஃபிஷ்ஷையுமே அப்படியே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லா ஃபிஷ்ஷையுமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, திருப்பி ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். நமக்கு ஃபிஷ் குக் ஆகிடும். ஸோ நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷையுமே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் விட்டாலே போதும். ஃபிஷ்ஷும் வெந்துட்டு நமக்கு குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், எந்தளவு ஃபுல்லாக எல்லாம் கொதித்து ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு பாருங்கள், ஃபிஷ் எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நான் இது கூட கொஞ்சமாக வெங்காயம், வெள்ளைப்பூடு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தாளிக்கிறப்பவும் குட்டி வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா,